அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசி நேயர்களுக்கு நிகழ இருக்கும் புத்தாண்டான 2025ஆம் ஆண்டு குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாகிறார். இந்த பயிற்சியின் காரணமாக யோகத்தின் உச்சிக்கே செல்லக்கூடிய அளவிற்கு எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. அந்த வகையில என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் தனுசு ராசி நேயர்களுக்கு ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது சுக்கிரனுடைய ஆட்சி வீடான ரிஷபராசியில் சஞ்சரித்து கொண்டிருக்கும் குரு பகவான் 2025ஆம் ஆண்டு புதனுடைய ஆட்சி வீடான மிதுன ராசிக்கு பயிற்சியாகிறார். இந்த பயிற்சியின் காரணமாக தனுசு ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே ஜோதிட சாஸ்திரப்படியும் ஆன்மீக ரீதியாகவும் குரு பகவான் ஞானத்திற்கு அதிபதியாக கருதப்படுகிறாருங்க. திருமணம் போன்றவை தடையின்றி நடக்க, நல்ல வேலை கிடைக்க, உயர்கல்வி பெற என வாழ்வின் முக்கிய நிகழ்வுகளுக்கு குருவினுடைய அருள் மிக முக்கியங்க. இதனை குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள். குரு பகவானை நாம் சென்று தரிசிப்பது கோடி நன்மைகளையும் புண்ணியங்களையும் தருமா, அல்லது குருவினுடைய பார்வை நம் மீது விழுவது கோடி நன்மைகளை தருமா என்று பார்க்கும்போது வாழ்வில் முன்னேற்றம், பலவிதமான நன்மைகள் பெறுவதற்கு குருவினுடைய ஆசை மிக மிக அவசியங்க. குருவினுடைய பார்வை இருந்தால் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வர முடியும் என்பது தாங்க ஐதீகம். அந்த வகையில் ஆன்மீகத்தில் 2 பார்வைகளுக்கு மட்டுமே கோடி நன்மைகள் கிடைக்கும் என்று குறிப்பிடப்படுகிறது. அவற்றுள் ஒன்று குரு பார்வை, மற்றொன்று கோபுர தரிசனம். இதில் குருவினுடைய அருள் வாழ்க்கைக்கு எந்த அளவிற்கு முக்கியம் என்பதற்கு உதாரணமாக ஒரு கதையும் சொல்லப்படுவதுண்டு. அந்த வகையில ஜோதிட சாஸ்திரத்தின் குருவான பிரகஸ்பதியிடம் தெய்வீக தன்மைகள், சாஸ்திரங்கள் பற்றி அறிந்து கொள்வதற்காக சந்திர பகவான் சென்றார். குரு பகவானும் தனக்கு தெரிந்த அனைத்து சாஸ்திரங்களையும் சந்திரனுக்கு கற்றுக் கொடுத்தார். அனைத்து சாஸ்திரங்களையும் கற்றுக்கொண்ட சந்திரனுக்கு தான் அனைத்தும் தெரியும், தனக்கு தான் அனைத்தும் தெரியும், தானே அனைத்தையும் தெரிந்தவன் என்ற ஆணவம் ஏற்படுகிறது. சந்திரனின் ஆணவத்தை அடக்க வேண்டும் என குரு பகவான் முடிவு செய்கிறார். இதனால் சந்திரனை அழைத்து பூமியில் தற்போது பிறந்த குழந்தையினுடைய ஜாதகத்தை கணித்து சொல்லும்படி கூறினார். குரு சந்திரனும் அந்த குழந்தையினுடைய ஜாதக கணக்குகளை ஆராய்ந்து எழுதினார். அந்த குழந்தைக்கு 1 வயது நிறைவடைந்ததும் பாம்பு கடித்து அந்த குழந்தை உயிரிழந்து விடும் என்பதையும் கணித்து சொன்னார். சந்திரனுடைய கணித்தபடி அந்த குழந்தைக்கு 1 வயது முடிவதற்கு சில நிமிடங்கள் மட்டுமே இருந்தது. அந்த சமயத்தில் சந்திரனை அழைத்து கொண்டு வான வீதியில் உலா சென்றார் குரு பகவான். அந்த குழந்தைக்கு என்ன நடக்க போகிறது என்பது இருவரும் கவனித்து கொண்டிருந்தனர். சந்திரன் கவனித்தபடி அந்த குழந்தை படுத்திருந்த தொட்டில் சங்கிலியின் மேலிருந்து ஒரு பாம்பு வளைந்து நெளிந்து குழந்தையை நோக்கி வந்து கொண்டிருந்தது. தான் கணித்தது சரியாக நடக்கிறது என்ற இருமாப்புடன் குரு பகவானை பார்த்து சிரித்தார் சந்திரன். ஆனால் குரு பகவான் அந்த குழந்தையை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தார். தன்னை நோக்கி ஏதோ ஒன்று பளபளப்பாக வருவதை பார்த்த குழந்தை அதை பிடித்து விளையாட முயற்சித்தது. உற்சாகத்தில் கை கால்களை வேகமாக அசைக்க துவங்கியது. இதனால் தொட்டில் வேகமாக ஆட துவங்கியதுங்க. அது மட்டும் இல்லாம குழந்தையை நோக்கி வந்த பாம்பின் தலை எதிர்பாராத விதமாக தொட்டில் சங்கிலியின் ஒரு துளைக்குள் மாட்டிக்கொண்டது. தனது தலையை மீட்கும் முயற்சியில் பாம்பு வேகமாக தனது உடலை சங்கிலியுடன் முன்னும் பின்னும் பின்னி அசைக்க துவங்கியது. இதை பார்த்து குழந்தை மேலும் உற்சாகமாக குதிக்க துவங்கியதால் தொட்டில் இன்னும் வேகமாக அசைந்தது. இதில் பாம்பின் வால் பகுதியும் மற்றொரு துளைக்குள் மாட்டிக்கொண்டது. தொட்டில் சங்கிலி வேகத்தில் ஆடியதால் அதில் உடல் இறுகி பாம்பு உயிரிழந்தது. குழந்தையும் முதல் வயதினை பூர்த்தி செய்து தனது 2வது வயதில் அடியெடுத்து வைத்தது. இதனை கண்டு அதிர்ச்சியும் தனது தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாமல் கோபம் கொண்டார் சந்திரன். தான் கணித்த குழந்தையினுடைய ஜாதகத்தை மீண்டும் சரி பார்த்தான். கணிப்பு சரியாகவே இருந்தது. இதனால் பதற்றத்தில் ஜாதகத்தில் குரு அமர்ந்திருந்த போது
இதனால் பதற்றத்தில் ஜாதகத்தில் குரு பார்வை கூட இல்லையே, அப்படியும் எப்படி குழந்தை உயிர் பிழைத்தது என குரு பகவானிடம் கேட்டார். அதற்கு புன்னகையுடன் அமைதியாக பதிலளித்த குரு பகவான், ஜாதகத்தில் குரு பார்வை இல்லை என்றால் என்ன, நான் தான் நேரிலேயே வந்து எனது முழு பார்வையையும் அந்த குழந்தை மீது செலுத்தி கொண்டிருந்தேனே, அதனால் தான் இது நேர்ந்தது. உனது ஜாதக கணிப்பு தவறில்லையானால் அதனால் வந்த ஆணவம்தான் தவறு என சந்திரனுக்கு அவரின் தவறினை எடுத்து கூறி உணர்த்தினார் குரு பகவான். தனது தவறை உணர்ந்த சந்திரனும் குருவினுடைய பார்வைக்கு இருக்கும் படி மகிழ்ச்சியை புரிந்து கொண்டார்கள். அது மட்டுமில்லாமல் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மேலும் இது நவ கிரகங்களில் ஒருவரான குருவின் அருளாக மட்டுமல்ல, தான் கற்ற கல்வியால் ஆணவத்துடன் கற்றுக் கொடுக்க ஆசானிடமே ஆணவத்துடன் நடந்து கொள்ளக்கூடாது என்பதை உணர்த்துவதற்காகவும் சொல்லப்பட்ட ஒரு கதையா அமைஞ்சிருக்குதுங்க. குரு இருக்கும் இடத்தை விட அவருடைய பார்வை படும் இடங்களுக்கு அதிகப்படியான பலன்கள் கிடைக்கும். அதே போல் தான் ஆசானின் ஆசிலும் வாழ்க்கையில் அனைத்து விதமான நன்மைகளையும் பெறுவதற்கு மிகவும் அவசியம். ஒன்று இதனால் தான் குரு பார்வை கோடி நன்மை என்பார்கள். அந்த வகையில தனுசு ராசினியர்களுக்கு குரு பகவானுடைய இந்த மிதுன ராசி சஞ்சாரத்தின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, தனுசு ராசியில் உங்களுடைய ஜென்ம ராசியின் படி 6ஆம் வீட்டிலிருந்து 7ஆம் வீட்டிற்கு குரு பயிற்சி ஆகிறார். அதாவது ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு குரு பயிற்சி ஆகிறாருங்க. 2025ஆம் ஆண்டு மே மாதம் வரை 6ஆம் இடத்தில் இருப்பார் குரு பகவான். அதன் பிறகு 7ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆகிறாருங்க. அதே போல இந்த ஒரு வருட காலகட்டத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டுங்க. ஏன்னா உங்களுடைய ஜென்ம ராசி படி 7ஆம் வீடு பாதகஸ்தானம். இதனால 7ஆம் வீட்டு குரு நன்மை தருங்க. இது பொதுவான விதிதான். அதே சமயம் உங்களுக்கு பாதகஸ்தானம் என்பதால கவனம் மிக மிக அவசியங்க. எந்தெந்த விஷயங்களிலும் கவனம் தேவை என்றால் முக்கியமாக பணம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தது. அதே போல் யாருக்கெல்லாம் அதிகப்படியான பணம் கொடுத்தால் திரும்ப வராது, கடன் அதிகமாக வாங்கினாலும் திரும்ப செலுத்த முடியாது. கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் பணம் சார்ந்த விஷயங்களில் செலவுகளை நீங்கள் குறைத்து ஆக வேண்டுங்க. அதே போல் இல்லை என்றால் பின்னர் வருத்தப்பட நேரிடும். அதே போல இந்த காலகட்டத்தில் பொறுத்த வரைக்கும் தப்பித்து விடுவீர்கள். இல்லை என்றால் மன அமைதியில் பண விஷயத்தில் உங்களை யாராவது ஏமாற்ற தயாராக இருப்பாங்க. அதனால் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலை மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. தனுசு ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, வீட்டிற்கு அருகாமையில் உள்ள கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.